சொன்னா கோபம் பொத்துட்டு வருதா உங்களுக்கு? இன்னொரு வாட்டி தலைவரை பத்தி தப்பு தப்பா பேசுற ஒரு கொலை விழுந்துரும் பாத்துக்க. அதான் ஏற்கனவே கொன்னுட்டீங்களே. பாத்தியா அவர பொண்ணை இழந்துட்டு நாங்களும் கொலை வரல தான் நிக்கிறோம். இப்ப நீங்களா நாங்களான்னு பாத்துருவோம். என்னய்யா லிங்கண்ணே, இவங்களை சும்மா விடக்கூடாதுண்ணே. கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. வீட்டுக்குள்ள கல்யாணத்துக்கு தயாரான பொண்ணு ஊர் மத்தியில மரத்துல தூங்கி இருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிக்காம உங்க இஷ்டத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. போங்கய்யா அந்த பக்கம். ஐயா விட்டா இவங்க ஆளாளுக்கு இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. நீங்க வாங்க ஐயா, என்ன ஏதுன்னு நம்ம பேசிக்குவோம். வாங்க ஐயா. ஐயா, உங்க வீட்டுல முகூர்த்தத்துக்கு தயாரான பொண்ணு இப்படி மரத்துல தொங்கி இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு பேசி ஒரு முடிவு எடுத்துடலாமே. இந்த மாதிரி இந்த பொண்ணு தூக்குல தொங்குனதும் ஊருக்குள்ள பலரும் பலவிதமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. நீங்க உங்க தரப்புல என்னன்னு சொன்னாதான் நம்ம எல்லாம் ஒரு முடிவுக்கு வர முடியுங்க. ஏங்க வாய் இருக்குன்னு அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அதுக்கெல்லாம் என் மச்சான் பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? சாருக்கான கல்யாண ஏற்பாடையே என் மச்சான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இந்த சம்பவம் நடக்கலன்னா இந்நேரத்துக்கு அவ கழுத்துல தாலி ஏறி இருக்கும். என் மச்சான் நல்லது செஞ்சதுக்கு நாக்குல நரம்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. தம்பி கொஞ்சம் அமைதியா இருங்க. ஊருக்குள்ள வேற மாதிரி பேச்சு வந்துருச்சு. அப்போ என்ன ஏதுன்னு விசாரிச்சுதானே ஆகணும். ஏங்க அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. என் அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? தம்பி பஞ்சாயத்துன்னு வந்துட்டா யாரா இருந்தாலும் பதில் சொல்லிதானே ஆகணும். உங்க வீட்டு பையன் அந்த பொண்ணு மேல கை வச்சுட்டான். அது வெட்ட வெளிச்சமாயிருச்சு. அதனால வேற வழி இல்லாம கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம அந்த பொண்ணை தனியா கூப்பிட்டு மிரட்டி இருக்காங்க. அதனால மனசு உடைஞ்சு தூக்குல தொங்கிருச்சு. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். சாரு சொன்னதை நம்பி அவளை மதிச்சு இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணதே எங்க பெரியப்பா தான். நாங்கெல்லாம் எதிர்த்தப்ப இந்த கல்யாணம் நடக்கலன்னா என்ன உசுரோட பார்க்க முடியாதுன்னு சொல்லி காலையில முகூர்த்தத்துக்கான கல்யாண வேலையெல்லாம் நடந்துச்சு. மணவரையில பொண்ணு உட்கார வைக்க அவளை அழைக்க போனப்பதான் இந்த தகவலே எங்களுக்கு தெரிஞ்சது. இங்க பாருங்க,